Hi friends, welcome to Unbodios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 ஹோமுக்கு கம்ப்ளீட் செட்டப்பான ஒரு ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்க போகுதுன்னா ஃபுல்லி A to Z எல்லா ஆப்ஷனும் இன்பில்டோட ஆடியோ கிளாரிட்டி ப்ளஸ் சப்வூஃபர் பேஸ். ஒரு தேட்டருக்கு போனால் எப்படி ஃபீல் இருக்குமோ இல்லை நம்ம வீட்லேயே தேட்டர் மாதிரி செட்டப் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் செட் ஆகும். இது வந்து லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் இல்லை. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி தேட்டர் ஆம்பிளிஃபையர் வேணும்னு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் போட்டிருக்க பிரிண்டட் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லி கலர் பேனல் தான் வரும். பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாமே பிரிண்டிங்கில் கலர் பிரிண்டில் வரும். நார்மல் ஒயிட் அண்ட் பிளாக் பேனல் மாதிரி இல்லாமல் ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இந்த மாதிரி மிக்சிங்கில் எல்லா கலரும் வரும். எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டிங், எல்லாமே டெக்ஸ்ட் கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டிங். உங்களுக்கு லைஃப் நல்லா வரும், ப்ளஸ் லுக்கிங்குமே நல்லா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிற கிட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர். இதில் ஜெம்டெக்கோட டிஜிட்டல் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு வியூ மீட்டர் ஆட் பண்ணியிருக்கு. பார்க்குறக்கே உங்களுக்கு பேனல் லுக்காக இருக்கும். லைட்டிங்கை சுற்றி உங்களுக்கு மல்டி கலர் எல்இடி லைட் போட்டிருக்கோம். நாப்ஸை சுற்றி பார்க்குறக்கு ரொம்ப மினிமலாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்சைடு பார்ப்போம். இன்சைடு தான் இந்த ஆம்பிளிஃபையரில் ரொம்ப முக்கியமானது. இது கேபினெட்டை பார்த்தோன்னே சின்ன கேபினெட்டில் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து ஜிடெக்கோட 16 இன்ச் கேபினெட்டு. இதுதான் இருக்கிறதுலையே பெரிய கேபினெட்டு 501. ஏன் இதில் நிறையா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஒன்றா பார்ப்போம். நம்ம இந்த போர்டில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறது அப்படியே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்க் ஆகும், கரெக்டாக மேட்ச் ஆகும். உங்களுக்கு வேறு மினிமலான சேஞ்சஸ் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் கிடையாது, ஒரு தேட்டர் செட்டப் ஆம்பிளிஃபையர். இதில் வந்து A to Z எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு சைடில் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24-0-24 8 ஆம்பியர் வரும். நெக்ஸ்ட்டு 12-0-12 1.5 ஆம்பியர், 0-12 1 ஆம்பியர் இந்த வைண்டிங்கில் வரும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ஸ்டாக் இருந்ததுன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற பவர் சப்ளைனா உங்களுக்கு மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 50 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபோல்ட் 2 ஃபில்ட்ரு செக்ஷன் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபார் ஆடியோ போர்ட்ஸ் அண்டு 10 சேனல் டிரான்சிஸ்டருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் கிட்டுக்கு இதுக்கெல்லாத்துக்கும் இந்த ஆம்பிளிஃபையர் வைண்டிங்லேருந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்க டிரான்ஸ்ஃபார்மர் 2 வந்து பார்த்திங்கன்னா லேசரோட டிரான்ஸ்ஃபார்மர் 28-0-28 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் செக்ஷனுக்கு மெட்டல் டயோடு போட்டு சேம் 2 50 வோல்ட்டு 10,000 மைக்ரோஃபோல்ட் கெப்பாசிட்டர் பேர் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஆம்பியர் ஃபுல்லாக சப்வூஃபருக்கு மட்டும்தான். 2 குமார் ஃபிட்டோட 4 ஃபிட் போட்டிருக்கோம். 2 குமார் ஃபிட்டுக்கும் ஒன்லி ஃபார் சப்வூஃபருக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்னஸும் நல்லாயிருக்கும், கோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கோராக இருக்கும். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மருமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ஆம்பிளிஃபையரில் சப்வூஃபருக்கு ஒன்றும் 10 சேனலுக்கு ஒன்றும் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு தான் நம்ம கஸ்டமர் நல்லா எஃபெக்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க, ப்ளஸ் ஆடியோ கிளாரிட்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் டைப் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி வேணும்னு கேட்டனால ஜெம்டெக்கோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ப்ளூடூத் பென்ட்ரைவ் வருது, நம்ம எக்ஸ்ட்ரா USB போர்டு வைக்க தேவையில்லை. இதில் என்ன ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா ஆடியோ ப்ராசஸர் 6.3 வெர்ஷன் 6.3 ப்ராசஸிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தனியாக சப்வூஃபர் செக்ஷன் ப்ரீ மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் எக்ஸ்ட்ரா சப்பு ப்ரீ கேட்டிருந்தாங்க, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஆடியோ ரிசல்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 100% டிஜிட்டல் கிட்னா எப்படி ஆடியோ இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆடியோ இருக்குது. இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு நல்லா ஒர்த்தான கிட்டு. ப்ளஸ் இதில் நீங்கள் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆடியோ ரஸ்ஸு, FT003 டீகோடர்ஸு, இதே ஜெம்டெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் சுவிட்சில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு இந்த கிட்டுக்கு நம்ம போட்டிருக்க சப்பு ப்ரீ பார்த்திங்கன்னா வசந்தோட சப்பு ப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கோம், டூயல் ஐசி பேஸ்டு. நான் இந்த சப்பு ப்ரீயை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியுது தான். நல்ல பஞ்சிங் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான பஞ்சிங் உழுகுது. ப்ளஸ் பேஸ் வந்து உதறதில்ல, தரமான இது இருக்குது. ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, லெவல் கெய்னிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது.
நல்ல குவாலிட்டியான சப்வுஃப்ரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கிட்ட இருக்கிற போர்டு யூடி அல்ட்ரா டிஜிட்டலோட 6 சேனல் கெய்னர் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டு கெய்னருக்கு கெய்னிங் எப்போவுமே இன்புட் இருந்தால் நம்ம கெய்னர் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ போர்ட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு கூலிங்காக 3 ஃபேன் போட்டிருக்கோம். நம்ம கஸ்டமர் வந்து 3 ஃபேன் கேட்டிருந்தாங்க. 2 ஃபேன் போதுமானது, இருந்தாலும் ஹீட்டிங்கை குறைக்கிறதுக்காக 3 ஃபேன். ஏன்னா அவங்க வந்து டெய்லியும் மூவிஸ் பார்ப்போம், ஹோம் தேட்டரில் நாங்கள் ப்ரொஜெக்டர் வச்சு தான் நாங்கள் கேட்போம். அப்படிங்கிறனால நம்ம 3 ஃபேன் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா குமார் ஆடியோஸோட பிரிட்ஜ் மோனோ ஒன்றும் தண்டர் மோனோ ஒன்றும் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட் ப்ளஸ் 4 ஃபீட் வித் டிரைவர்ஸ். உங்களுக்கு ஒரு 4 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக JBL 1500 நீங்கள் 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கறனால தாராளமாக 12 இன்ச்சு JBL 1500 தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.2 ஆம்பிளிஃபையர். 2 சப்வூஃபர் JBL 1500 லோடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு JBL இல்லை, கேபிட்டல், டைனிட்டி, இன்றைக்கி தேதிக்கு பைனியரை தவிர நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பைனியருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 டிரான்சிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அதோட RMS அதிகம். JBL அதுக்கு கீழே அதுக்கு மேலே எந்த சப்வூஃபர் வேணுனாலும் நீங்கள் இதில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சப்பு ப்ரீ போட்டனால நம்ம டிஜிட்டல் கிட்டில் இருக்கிற சப்பு ப்ரீயை விட நம்ம வசந்த் ப்ரீ போட்டிருக்கனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 5 சேனலுக்கு 10 ஃபீட் டிரான்சிஸ்டர் சக்தியோடு போட்டிருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிரான்சிஸ்டர்னால் 5 சேனலுக்கு இதுதான் சொல்லுவோம். பட்ஜெட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் கிளாரிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு 5200-1943 தான் பேர் பண்ணியிருக்காங்க. சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபிட் ஐசிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரிஜினல் மாஸ்ஃபிட் ஐசிஸு குமார் ஆடியோஸ் வந்து ஒரிஜினல் மாஸ்ஃபிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபிட்டோட TA1943 அது அந்த இதுவும் TA5200 அந்த ஐசியும் உங்களுக்கு பேர் பண்ணி வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு உங்களுக்கு 100 வாட்ஸ் வரும். 2 ஐசி பேராக இருக்கும். ஸ்பீக்கர்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 3 வேலையே உங்களுக்கு 6+6 அந்த மாதிரி எந்த இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போட்டிருக்க டீகோடர். இது வந்து பார்த்திங்கன்னா G-Starோட டீகோடரு DA51A. இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா FT003யோட ஒரு காப்பின்னு கூட சொல்லலாம். காப்பின்னு சொல்ல முடியாது, இதுவும் அதுக்கு மாதிரியே அந்த மாதிரியே டீகோடர் தான். இதுலேயும் சேம் அதே ஆப்ஷன் தான். டால்பி, DTS, PCMI, HDMI, ARC, ஆப்டிக்கல், கோஆக்சில் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ்னால் நீங்கள் 7 to 25 வோல்டேஜ் கொடுக்கலாம். ஆனால் ரெக்கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். இதோட டெஸ்டிங் வீடியோ வேணால் பின்னாடி ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ லாங்காக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டெஸ்டிங் வீடியோ ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கீழே ஃபேஸ்புக் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நான் டெஸ்டிங் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரில் போட்டிருக்க ப்ரொடெக்ஷன்னு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸ்வினோட 8 சேனல் ப்ரொடெக்ஷன் தான் போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5.2 ஆம்பிளிஃபையர் பண்ணுறதுனால 6 சேனல் ப்ரொடெக்ஷன் போதாது, அதனால் 8 சேனல் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். சப்புக்கு மட்டும் பெரிய ரிலே போட்டது. இது வந்து AC + DCயில் ஒர்க் ஆகிறது. ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். எந்த சாஃப்ட் ஷாட்ரு அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதுலேயே இருக்குது. உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவும் தேவையில்லை, பயம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பக் கன்வெர்ட்டர் போட்டு தான் எல்லா டிஜிட்டல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலேட்டர் ஐசிஸ்லாம் அப்பப்போ வோல்ட்டு அதிகமாகவும் கம்மியாகும். பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ரெகுலேட்டரை காட்டிலும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்மர் 3 ஃபேன் இருக்குது. நாய்ஸ் வராதான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நாய்ஸ் வரும். ஆனால் நம்ம கெப்பாசிட்டர் ஃபில்டர் செக்ஷன் போட்டு ஓரளவுக்கு நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட 5001 கேபினட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கருக்கு எல்லாத்துக்குமே ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு சப்புக்கு மட்டும் நம்ம பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா G-Starோட கிட் இருக்குது. இதில் வந்து FT003 இன்பில்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டிங் இருந்தது. ஆனால் நம்ம கட்டிங் பண்ணி G-Starோட இது போட்டிருக்கோம். ஏன்னா சேம் இல்லை, ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா FT மாதிரியே தான் உங்களுக்கு ARC, ஆப்டிக்கல், கோஆக்சில் எல்லாமே வந்துடும். இன்புட் செலெக்ஷனோட வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் வேணுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஏதோ டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுறேன்.